இருக்காங்க. அவங்க சைடில் வந்து லியோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப சோகமாக பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் உட்காந்துறாங்க, ரொம்ப எக்ஸாகி உட்காந்துடுறாங்க. டான்ஸ்லாம் ஆடி முடிச்சுட்டு வந்து அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. லைக் அவங்க ஜாலியாக தான் பேசுகிறாங்க. அவங்க வந்து ரொம்ப கடுப்பாக வந்து திடீர்னு பேச ஆரம்பிச்சிடறாங்க. எப்போவுமே நீ இந்த லீ கூட தான் இருப்பியா, எங்களை தனியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண விட மாட்டேன்னு ரொம்ப வந்து கோமா பேசிகிட்டு இருக்காங்க. கிளம்பும்போது லீயை கூப்பிடுறாங்க. லீ வந்து லைக் ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கான். வந்து லீ கிட்ட வந்து இல்லை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் நீ கிளம்புன்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீரோயின் வந்து ரொம்ப தனியாக தான் இருக்காங்க, தனியாக தான் சுற்றிட்டு இருக்காங்க. லீ வந்து லைக் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சுற்றிட்டு இருக்கான். அண்ட் சைடில் வந்து நோவா காமிக்கிறாங்க. அவனுமே வந்து அங்கே ஜாலியாக தான் இருக்கான் பாஸ்டனில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. மார்க்கோ கூட ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்கல்ல, அதுவுமே வந்து நல்லா போயிட்டு இருக்கு. இந்த பர்டிகுலர் டைமில் என்ன ஆகுதுன்னா ஹீரோயின் தனியாக இருக்காங்களே, ஸோ மார்க்கோ கூட வந்து சிங்க் ஆயிடுறாங்க. லைக் அவனும் ஜாலியாக வந்து பேச ஆரம்பிச்சிடறாங்க. ரெண்டு பேரும் வந்து ஓரளவுக்கு க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடறாங்க. லைக் அதுக்கப்புறம் இவங்க தான் வந்து டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து கிளாஸ் ரூமில் ஒரு விஷயம் நோட் பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் வந்து அந்த நோவாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க தெரியுமா, போஸ்ட்டில் வந்து அந்த இயரிங் போட்டிருக்காங்க. ஒரு இயரிங் வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க தெரியுமா, அந்த இயரிங் இவங்க தான் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப வந்து ஒரு மாதிரி சோகமாயிடுறாங்க. மாதிரி அப்செட்டில் தான் அன்றைக்கி வந்து அந்த கேம் சென்டரில் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க லைக் நோவா பற்றி